ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பலவிதமான காரியங்கள் மனிதனை சூழ்ந்து கொள்கின்றன. சிலரை நல்லவை சூழ்ந்து கொள்ளுகிறது, வேறு சிலரை கெட்டது சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. மனிதர்களோ பொருட்களோ ஐஸ்வர்யங்களோ உங்களை சூழ்ந்து கொண்டால் அவைகள் நித்திய காலமாய் உங்களை சூழ்ந்து நிற்காது. அவைகளெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகும். ஆனால் தேவன் கொடுக்கும் ஜீவனோ கிருபை நிறைந்தது. புது கிருபைகளாலும் புது ஆசீர்வாதங்களாலும் புது வல்லமையினாலும் புது பலத்தினாலும் தேவன் உங்களை நிரப்ப விரும்புகிறார். பூமியிலே பாவம் பெருகினதினால் கர்த்தர் அந்த ஜனங்களை அழிக்க நினைத்தார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டும் இருந்தான். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற தேவன் பேழையை உண்டு பண்ணினார். அவர்கள் ஜீவன் காப்பாற்றப்பட்டது. தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரை நம்பினால் அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் ஜீவித்தால் தேவனின் கிருபை உங்களை விட்டு என்றும் விலகாது. பாவத்தாலும் சாபத்தாலும் கடன்களாலும் வியாதிகளோ உங்களை அணுகாமல் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். சகல அக்கிரமங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்த கிருபையை நினைத்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை உங்களை சந்திக்கிறது. காலைதோறும் புது கிருபையினால் உங்களை சூழ்ந்து கொண்டு அந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை நிறைந்த பரலோக தந்தையே, உம்முடைய கிருபை நிறைந்த இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, உம்முடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் நாங்கள் எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள் என்பதை அறிக்கையிடுகிறோம். ஆனாலும் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க கிருபையையும் இரக்கத்தையும் தருவதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் பொறுமை இழந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை என் வாழ்வில் இழந்து விட்டேன். நான் கர்த்தாவே, உமது மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருக்கவும், உபத்திரவங்களிலே பொறுமையாய் இருக்கவும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும் நற்பண்பை எனக்குள் வளர்த்து கொள்ள உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, இது நாள் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த எல்லாவிதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் இன்னும் தரப்போகிற நன்மைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறாததால் எங்கள் உள்ளத்தில் ஏமாற்றமும் சோர்வினாலும் மனமடிவாகி போகாதபடி விசுவாசத்தோடு காத்திருக்க உம்மிடமிருந்து பலனை பெற்றுக்கொள்ள தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற பிள்ளைகள் வாழ்வில் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்ளும் வேளையில் அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கவும் ஏற்ற வேளையில் தேவையான பலனை தந்தளி அவர்களை ஆசீர்வதிக்கவும் உமது கிருபையால் அவர்களை தாங்கவும் தேவ கிருபை அவர்களை பெருகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களின் எல்லா தேவைகளிலும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவும் உம்முடைய சேவைக்காகவும் உம்முடைய மகிமைக்காகவும் அவர்கள் பயன்படவும் உதவி செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் ரட்சிப்பும் களிப்பும் தேவ சமாதானமும் பெருகவும் குடும்ப ஜெபம் செய்யவும் கிருபை தந்தள்ளுங்க. ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அனுதின தேவைகள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம் வலுவடையவும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிக்கும், வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்தள்ளவும், திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளவும், கர்ப்பஸ்திரீகளின் பலவீனங்கள் பயங்கள் நீக்கி சுகப்பிரசவம் தந்தள்ளவும், நெடுங்காலமாய் குழந்தைக்காக காத்திருப்போரின் மனக்கிலேசங்கள் மற்றும் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து புத்திர பாக்கியத்தை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்திடவும், பயணம் செய்வோர் பாதுகாப்பான பயணம் செய்யவும், கடன் சுமையினால் துன்பப்படுவோர் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும், பற்பல வியாதிகளினால் துன்பப்படுவோர் வாழ்வில் அற்புதம் செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் கும்பலை பிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்கும்படியும், ரஷ்யாவில் கம்சட்காவிலும் அமெரிக்காவின் மெக்சிகன் மாநிலத்திலும் வீசும் பனி புயலிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படும்படி தேவர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.